ஹலோ ஆல், வெல்கம் டு செல்கன்சி ஃபேஷன். ஸோ நம்ம பிரேஸ்லெட்கான ஃப்ரீ கிளாஸஸ்க்கு நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் நான் என்ன சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னா வந்து சிம்பிள் பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் எந்த ஒரு சாம்ஸும் இருக்காது, எதுவுமே இருக்காது. வெறும் பீட்ஸ் வச்சு பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா வந்து இந்த பாண்டா சாம்ஸ் வச்சு நம்ம பிரேஸ்லெட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் டபுள் கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ லைட் பர்பிள், டார்க் பர்பிள், ஸோ 2 கலர்ஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து இந்த பிரேஸ்லெட் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட சாய்ஸ், நீங்கள் எந்த கலர் வேணாலும் வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டார்க் பர்பிள் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி லைட் பிங்க் மாதிரி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 1 by 1 ஆல்ட்ரேட் கலர்ஸில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த கலர்ஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களோட சாய்ஸ். நீங்கள் என்ன கலர் வேணுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் 1 by 1 இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு வந்து எப்படி நாட் போடுறது அப்படிங்கிறத நான் கிளியராக சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ அவ்வளோ பீட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு பிரேஸ்லெட் வந்து நான் கோத்து முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி எண்டு நாட் போடுறது அப்படிங்கிறத நான் கிளியராக காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி இருக்கா? ஸோ இந்த பிரேஸ்லெட்டை இந்த எலாஸ்டிக் மேலே இப்படி வைங்க. ஸோ நீங்கள் எப்போதும் நார்மல் நாட் போடுவீங்கள்ல, ஸோ 1 ட்விஸ்ட் பண்ணணும். உள்ளே இதை எடுத்துகிட்டு போயிட்டு வந்துருச்சா, நாட் வந்துருச்சா? ஸோ கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அகைன் இந்த நாட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த நாட்டை, ஸோ பார்த்தீங்களா ஒரு நாட் வந்துருச்சா? அகைன் நீங்கள் இன்னொரு நாட். ஸோ உங்களுக்கு கிளியராக பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 2 நாட் கிடச்சிருக்கா உங்களுக்கு. ஸோ இதையும் நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் நார்மலாக ஒரு நாட். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க நாட்டு, பிரேஸ்லெட் நாட் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நல்லா கொஞ்சம் டைட்டாக போட்டுட்டு, ஸோ எலாஸ்டிக் வந்து பேலன்ஸ் இருக்க எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்களா நாட். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து பிரேஸ்லெட் ரெடி. ஓகேவா? ஸோ இதுக்கு எப்படி சாம்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து இது மாதிரி ஜம்ப்ரிங் கொடுத்துருப்பேன். நான் ஆல்ரெடி வந்து கிட்லேயே வந்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ ஜம்ப்ரிங் கொடுத்துருப்பேன். ஸோ இதே மாதிரி நோஸ் பைலர் கொடுத்துருப்பேன். ஸோ அது மாதிரி சாம்ஸ் கூட நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ உங்களோட சாய்ஸ். நான் வந்து டோட்டலாக 7 to 8 சாம்ஸ் வந்து கிட்டில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பாண்டா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. அதில் வந்து டோட்டலாக 7 சாம்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த சாம்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் வந்து பாண்டா எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து
பிரேஸ்லைட்டை வந்து ஜம்ப் ரிங்கை லைட்டாக இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஆல்ரெடி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதில் ஜம்ப் ரிங்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி பிரேஸ்லைட்டை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எலாஸ்டிக்குள்ளே இந்த ஜம்ப் ரிங்கை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த நோஸ் பைலர் வச்சு நீங்கள் வந்து ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி சொல்கிறது, இந்த ஒரு எண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு எண்டும் இன்னொரு எண்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே வந்து உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் ஆகிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சார்ம்ஸ் வந்து கலண்டி வராமல் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். சாரி, எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்களா, உள்ளே இன்சர்ட் பண்ண மாதிரி இருக்கா. ஒரு ஜம்ப்ரிங்கும் இன்னொரு ஜம்ப்ரிங் எண்டுமே வந்து ஈக்குவலாக இல்லாமல் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த சார்ம்ஸ் வந்து கலண்டி வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஜம்ப்ரிங் இன்னொரு ஜம்ப்ரிங் ஒரே மாதிரி ஈக்குவலாக வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சார்ம்ஸ் வந்து கலண்டி வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, அழகான க்யூட்டான பாண்டா வச்சு பிரேஸ்லைட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து வேறு சார்ம்ஸ் வச்சு கூட நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸில் வந்து ஹேங்கிங். ஓகேவா? ஸோ சார்ம்ஸ் ப்ளஸ் ஹேங்கிங் வச்சு எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த கிளாஸில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.